முக்கியமான தலைப்புகளை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா, நம்ம எம்ப்ளாயா இருக்கிறதன் மூலமா நம்ம பெரிய பணத்தை ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பா என்னைக்குமே ஒரே ஒரு சம்பளத்தை நம்பி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒருவேளை நம்ம செய்யற வேலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாம போனாலோ லாஸ் நமக்கு தான், நம்மளை சார்ந்து வாழ்றவங்களுக்கு தான். நல்ல ஒரு பிசினஸ் செய்ய தயாராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம செய்யற வேலையை விட்டுட்டு நிறைய பணத்தை கடன் வாங்கி கொண்டு போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ்ட்ல போச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. சோ இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸை நல்லா ஷார்பன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு தெரியணும். முன்பணம் போடாம செய்யக்கூடிய நிறைய பிசினஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்சி தொழிலோ இல்லைன்னா ஒரு மிடில் மேனா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நமக்கு கையில இருந்து பணம் போகிறது இல்ல, அதுல நம்மளோட உழைப்பு மட்டுமே இருக்கு. அது நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் போது எந்த நேரத்துல உங்களோட சிச்சுவேஷனுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பண்றதன் மூலமா சக்சஸ்ஃபுல்லா உங்களால இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ரே கிராக் அப்படிங்கிறவர் தான் மெக்டொனால்ட்ஸ் ரன் பண்ணாரு. எங்க பார்த்தாலும் மெக்டொனால்ட்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்கு, அதனால அவரோட முதன்மையான தொழில் பர்கர் விற்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட கேக்குறாங்க, பரவாயில்லையே நீங்க நிறைய பர்கர் வித்தே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, கண்டிப்பா என்னோட ஐடென்டிட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்கர் செஞ்சு விற்கிற மனுஷனா இருக்கலாம் மெக்டொனால்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால, ஆனா என்னுடைய முதன்மையான தொழில் ரியல் எஸ்டேட். ஏன்னா மெக்டொனால்ட்ஸ் கடையை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே த பெஸ்ட் லொகேஷன்ல இருக்கும். அந்த இடங்களை நான் ஓன் பண்றேன். அதனால என்னோட முதன்மையான தொழில் ரியல் எஸ்டேட் தான். ஆனா அதுல வச்சு நடத்துற கடை மெக்டொனால்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதுன்னா மெக்டொனால்ட்ஸ் பிராண்டோட என்ன லிங்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம செய்யற வேலை என்னவா இருந்தாலும் நம்மள அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து நமக்கு இந்த டாக்ஸ் பத்தி நல்லா தெரியணும். நல்லா சம்பாதிக்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸா தான் இருக்கும். நிறைய கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ் கவர்ன் பண்றாங்க. சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்ஸ் எடுத்துட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ற ஒன்னொன்னுக்கும் டாக்ஸ் தான் நம்ம கட்டுறோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம சம்பாதிக்கிற செலவழிக்கிற பணத்துல டாக்ஸ் மட்டும் எவ்வளவு கட்டிருப்போம் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். சோ இந்த டாக்ஸோட ஹிஸ்டரி என்னன்னு நமக்கு தெரியணும். இவரை தெரியுமா? அவர் பேர் என்ன? ராபின்ஹுட். ராபின்ஹுட் பணக்காரங்க கிட்ட இருந்து பறிச்சு ஏழைகளுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரிதான் டாக்ஸ் ஆரம்பிச்சுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, பணக்காரங்களுக்கு டாக்ஸ் எடுத்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் பிரிச்சு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் டாக்ஸ்ன்ற கான்செப்ட் ஆரம்பிச்சுது. அப்புறம் வேர்ல்ட் வார் 1, 2 எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் எல்லார்கிட்டையும் அந்த டாக்ஸை போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நீங்க எப்படி சம்பாதிச்சாலும் இன்கம் டாக்ஸுங்கிறது நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ரொம்ப முக்கியமான பகுதியை நம்ம டாக்ஸா கட்டிடுறோம். சரி, இப்படி நமக்கு இருக்கும்போது இந்த கார்பரேஷன்ஸ் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஸ்ட்ரக்சரே வேறையா இருக்கு. ஒரு எம்ப்ளாயா இருக்கும்போது நமக்கு சம்பாதிக்கிற பணத்தை ஏர்ன் பண்றோம், டாக்ஸை பே பண்றோம், அப்புறம் தான் நம்மளால ஸ்பெண்டே பண்ண முடியும். ஆனா கார்பரேஷன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அவங்க சம்பாதிக்கலாம், செலவு பண்ணலாம், செலவு பண்ணதுக்கு மீதி போக எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதுல ஒரு பகுதியை தான் டாக்ஸா அவங்க பே பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? இதுதான் பவர் ஆஃப் கார்பரேஷன். இந்த மாதிரி இருக்கும்போது கார்பரேட்ஸால அவங்களோட அசெட்டையும் நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல லீகலா டாக்ஸ் எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிற லெசனை நீங்க லேர்ன் பண்ணி அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. அது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு டாக்ஸ் எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ரிச் அப்படிங்கிறவங்க பணத்தை இன்வென்ட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாம் எப்படி உழைக்கிறோம்? நம்ம உழைக்கிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறோம். நம்ம இந்த ஸ்டேட்ல இருந்து ரிச்சுக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட பணம் நமக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். கியோசாக்கி ஒரு கதை சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டோட விலை $60,000 இருந்தது. அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு லோன்லயோ ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுனால அந்த வீடு அண்டர் மார்க்கெட் வேல்யூ வந்தது. $20,000 விற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க அந்த ஓனர்ஸ். ஆனா ராபர்ட் கியோசாக்கி என்ன பண்ணாருன்னா, உடனே தன்னோட சொந்த பணத்தை போய் போட்டு உடனே அதை வாங்கி அதை விற்க முடியாம அவர் தடுமாறல. அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுது. என்னன்னா, $20,000 அந்த வீட்டை வாங்கினா கண்டிப்பா அவரால் $60,000 விற்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் அவருக்கு இருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு அவர் கிரியேட்டிவ் ஃபைனான்சிங் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. தான் காசு ஒரு பைசா கூட போடல. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மோட்டிவேட்டட் பையரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பையர் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா,
முன் பணமா 20,000 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு 20,000 கொடுத்து அவர் வந்து அந்த வீட்டின் பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறாரு. ஸோ இவர் விற்க முடியுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வித்துட்டு 40,000 ரூபாய் வாங்கிட்டாரு. இது வந்து மிக டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சின்னதா சொல்லிட்டேன். தன்னோட பணம் ஒரு பைசா கூட போடாம $40,000 அவரு சம்பாரிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணி பல வீடுகள் அவர் வாங்கினாரு. இன்னைக்கு வந்து அவரோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு 1,00,000 வீட்டுக்கு மேல வச்சிருக்கிறாரு. அதுக்கான ரெண்ட் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அவரு மிகப்பெரிய இன்வெஸ்டரா இருக்காரு. கண்டிப்பா அவரோட இன்டர்வியூஸ் நீங்க பாருங்க. கூகுள்ல ராபர்ட் கியோசாகி அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே அவரோட இன்டர்வியூஸ் வரும். அவரோட ஸ்பீச்சை நம்ம கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அடிக்கடி கேட்பேன், நீங்களும் கேளுங்க. ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. நம்ம எப்பவுமே பணத்துக்காக வேலை பார்க்க கூடாது. நம்ம வந்து ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யறோம்னா அந்த வேலை எப்படியாப்பட்டதா இருக்கணும்னா நமக்கு நிறைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு வேலையா தான் நம்ம செய்யணும். ஒரு 2 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேலையை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு வேலையில ரொம்ப கம்மி சம்பளம், ஆனா நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு 6 மாசத்துல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமனா மாறிடுவீங்க. 2வது வேலை வந்து மிகப்பெரிய ஹையஸ்ட் பெய்டு ஜாப். ஆனா அதுல ஒன்றும் பெரிய லேர்னிங் இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற லேர்னிங்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ரோல் வரும்போது நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ரோல் என்ன தெரியுமா? கம்மி சம்பளத்துல நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய அந்த வேலையை தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது உங்களை டெவலப் பண்ணி கொடுக்குது. நீங்க நல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூவே வேற லெவல்ல இருக்கும். சேல்ஸ் ஜாப் போய் எடுக்கலாம், இல்ல மார்க்கெட்டிங் ஜாப் போய் எடுக்கலாம். எந்த ஜாப்லயா இருந்தாலும் பணம் நீங்க மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க கூடாது. எவ்வளவு ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கும்போது பணம் உங்களை தேடி தானா வரும். அடுத்து அப்டக்கிள்ஸ். நம்ம பணம் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். பயம் இருக்கலாம். நிறைய பேருக்கு பயங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்டிங் ஃபேக்டர். இந்த பணத்தை கொண்டு போய் போட்டு நம்ம பிசினஸ் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் ஆகி அதுல நம்ம லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது? இல்லைன்னா இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளரவே இல்லைன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துது. உண்மையா சொல்ல போனா அந்த பயங்கள் நமக்கு எப்ப தெரியுமா வரும்? நமக்கு நாலேஜ் இல்லாதப்பதான் வரும். அப்போ நமக்கு கம்ப்ளீட் நாலேஜ், நம்ம டியூ டெலிஜென்ஸ் பண்ண முடிஞ்சுது, நம்மளால அந்த விஷயத்த அடியாளம் வரைக்கும் போய் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு அந்த பயம் இருக்காது. நமக்கு எது கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ரிஸ்க் கால்குலேட்டடா எடுத்து அந்த விஷயத்துல நம்ம செயல்படும் போது கண்டிப்பா ஃபியருங்கிற ஸ்டாப்பிங் ஃபேக்டர் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து லேசினஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அறவே வரக்கூடாது. நமக்கு டயர்டா இருக்கா, ரெஸ்ட் எடுக்கிறோம், ரெஸ்ட் ரீஸ்டார்ட், அவ்வளவுதான். ரீஎனர்ஜைஸ் பண்ணி எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளே சொல்லிக்கணும். லேசினஸ் ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட இன்னர் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா மோட்டிவேஷனலா அமையணும். நமக்கு ஒரு லேசினஸ் வரும்போது நமக்கே ஒரு புத்துணர்வு கொடுக்குற ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா அந்த லேசினஸை ஓவர் கம் பண்ண முடியும். அடுத்து பேட் ஹேபிட்ஸ். நம்மளையே நம்ம இம்ப்ரூவ் பண்ண விடாத பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். அப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னா நல்ல நல்ல ஹேபிட்ஸை நம்ம உருவாக்கிக்கிறதன் மூலியமா நம்ம கண்டிப்பா அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சக்சஸ் அடையணும் அப்படின்னா அது வந்து உடனே லக், கண்டிப்பா அந்த லக் மூலியமா மட்டும்தான் நடக்கும் இல்லை. லக் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட கன்சிஸ்டன்சி, பெர்சிவியரன்ஸ், வெரி குட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணும்போது நம்ம ஃபைனான்ஷியலாகவும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேரை இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து ஸ்டாப் பண்றதுக்கு காரணமே லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் தான். பயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா அதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், பயத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம நாலேஜை ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால ஒரு டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியும். அப்போ பயத்தை அக்னாலேஜ் பண்ணுங்க. அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நாலேஜ் நல்லா வளர்த்துக்கோங்க. நிறைய பாட்காஸ்ட் கேளுங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயம் சொல்றாங்க. அதை லேர்ன் பண்ணுங்க. அதை டெடிகேட்டடா எவ்ரிடே கன்சிஸ்டன்டா அந்த விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அடுத்து கெட்டிங் ஸ்டார்டட். சரி, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா நம்ம வெரி ப்ரோஆக்டிவா இருக்கணும். ப்ரோஆக்டிவ்னா என்னன்னா ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்டிவா ஒரு சொல்யூஷன் கொடுக்காம இது நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு கண்டிப்பா நம்ம ப்ரோஆக்டிவா இருக்கணும். பி ஓப்பன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பனா இருங்க. கியோசாகியோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா நிறைய பணம் வச்சிருந்தாரு. சில ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா கம்மியான ஆஃபர் மேக் பண்றதுக்கு அவர் பயந்தாரு. அதனால ஓரளவு ஹையரா ஆஃபர்ஸ் வந்து மேக் பண்ணாரு. ஆனா ராபர்ட் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னால எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை வந்து அவர் போட்டாரு. லக்கிலி அவங்க அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. இதனாலே ராபர்ட்டுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. ஸோ எந்த விஷயத்தையுமே நீங்க அப்ரோச் பண்ணாதான் அதனுடைய விளைவு நமக்கு தெரியுமே. பயந்துட்டு அதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடும் அப்படிங்கிற சாத்தியம் கூட நமக்கு இல்லாம போயிடலாம். எப்பவுமே ஒரு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்களை தப்பா செஞ்சுட்டு கூட நம்ம கத்துக்கலாம். கடைசியா என்னன்னா
ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? எவ்ரிடே நீங்க லேர்ன் பண்றது மட்டும் தான். எவ்ரிடே நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. லேர்ன் பண்றதுனா உடனே புக்க படிக்கணுன்ட்டுலாம் இல்லங்க. ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்றது? டாக்ஸை எப்படி சேவ் செய்வது? அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொட்டும். எந்த ஊருங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த ஊர்ல என்னென்ன பண்ணி நீங்க டாக்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. இல்லையா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி செய்வது? அசெட்ஸ் என்றால் என்ன? லையபிலிட்டீஸ் என்றால் என்னன்னு சர்ச் பண்ணுங்க. அவ்ளோ விஷயம் வந்து கொட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் எரால இருக்கோம். ஏஐ இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு கொஞ்ச நேரம் இருந்தாலும் அத லேர்னிங்ல யூஸ் பண்ணுங்க. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு இன்னைக்கு நம்மகிட்ட. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருதா? அத ஆக்ஷன் எடுங்க. நீங்க சாதிக்கணும்னு தயாராயிட்டீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க எதிர்த்தாலும் அது உங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. இவ்ளோ நேரம் இந்த வீடியோவ நீங்க பார்த்துருந்தீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரியான கன்டென்ட் நான் எவ்ரிடே கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம். கண்டிப்பா ஃபைனான்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட டைமையும், பணத்தையும் சேவ் பண்றோம். சேவ் பண்றது மட்டும் இல்லங்க, அது எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கணும். எவ்ரிடே இது நமக்கு ஒரு உறுதிமொழியா இருக்கணும். உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.